ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் காவிரி ஆறு சுந்தருக்கும் சேரமான் பெருமாளுக்கும் வழி விட்டதும் அவங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தக்கப்புறமேட்டு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினதோடு பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சி கதையை இப்போ பார்ப்போம். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கொங்கு நாடுக்கும் மலைநாடுக்கும் போறாங்க. மலைநாடுக்கு போன உடனே அங்க இருக்கிற அடியார்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வர வைக்கிறாங்க. சேரமான் பெருமான் நாயனார் சுந்தரரை திருவஞ்சைக்களம்ங்கிற கோயிலுக்கு கூட்டு போறாரு. அந்த கோயில்ல சுந்தரர் முடிப்பது கங்கை அப்படிங்கிற திருப்பதி பாடுறாரு. இதுக்கப்புறம் சேரமான் பெருமான் நாயனார் சுந்தரரை யானை மேல உட்கார வச்சு சாமரம் வீசிக்கிட்டு அரண்மனைக்கு கூட்டு போறாரு. அரண்மனைக்கு கூட்டு போன உடனே சுந்தர ஒரு காலுக்கு பாத பூஜை சேரமான் பெருமான் பண்ணது பார்த்த உடனே என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டு அவரோட காலை நிறுத்திக்க சேரமான் பெருமான் அங்க அன்பால செய்யற வழிபாட நீங்க தயவு செய்ய ஏற்றுக்கோங்க அப்படின்னு சுந்தரர்கிட்ட சொல்ல இதை கேட்ட சுந்தரரும் சம்மதிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அஞ்சை களத்து அப்பன் அப்படிங்கிற வணங்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சுந்தருக்கு திருவாரூர் கோயில் ஞாபகம் வருது. அங்க இருக்கிற சிவனை பார்க்கணும் அப்படின்னு சுந்தரர் சொன்ன உடனே சேரமான் பெருமான் உங்களை விட்டு நான் எப்படி பிரிஞ்சிருப்பேன் அப்படிங்கிறாரு. சுந்தரரும் நீங்க மலைநாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லி அங்கேயே இருக்க சொல்றாரு. இல்ல நீங்க இருக்கிற இடம் தான் நான் ஆட்சி செய்யற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சுந்தரரும் என்னால திருவாரூர்ல இருக்கிற சிவனை மறக்க முடியலையேங்கிறாரு. புரிஞ்சுக்கிட்ட சேரமான் பெருமான் அமைச்சர்கள் கூப்பிட்டு நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தை எடுத்துட்டு சுந்தரர் கூட நீங்களும் கிளம்புங்க அப்படிங்கிறாரு. அமைச்சர்களும் அவர் சொன்ன மாதிரியே செய்யவும் சுந்தரர் அங்கிருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் சுந்தரர் மலைநாட்டில இருந்து கொங்கு நாட்டுக்கு திரும்ப போன வழியே வராரு. பார்த்த சிவபெருமான் இவன் எதுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து செல்வத்தை எடுத்துட்டு வரான், அந்த செல்வத்தை எல்லாத்தையுமே நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு சிவகணங்கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட சிவகணங்கள் வேடர்கள் உருவம் எடுத்துக்கிட்டு சுமையாக்கிட்ட இருந்து மிரட்டி செல்வத்தை வாங்குறாங்க. அந்த சுமையாக்க சுந்தரர்கிட்ட போய் முறையிடுறாங்க. சுந்தரரோ அதை பார்த்துட்டு திருமுருகன் பூண்டியில இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் சிவன்கிட்ட முறையிடுறாரு. கொடுகு வெஞ்சிலை வடுகு வேடுவ அப்படிங்கிற திருப்பதியத்தை பாட ஆரம்பிச்சு எத்துக்கிங்கிருந்தேர் எம்பீரான் நீரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்ட சிவன் சிவகணங்கள்கிட்ட பறிச்ச செல்வத்தை எல்லாமே கோயில போய் வச்சிருங்க அப்படிங்கிறாரு. சுந்தரரும் செல்வத்தோட திருவாரூருக்கு வந்து சேர்றாரு. அங்க சிவபெருமான வழிபட்டுட்டு வர்றாரு. இதுக்கப்புறம் தன்னோட நண்பனான சேரமான் பெருமானை பார்க்கணும்னு ஞாபகம் வருது. சேரமான் பெருமானை பார்க்க போற நேரத்துல வழியில இருக்கிற சிவத்தலங்களுக்கு போயிட்டு கொங்கு நாட்டுக்கு போறாரு. இந்த கதையோட தொடர்ச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.